வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜூலை 4 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: வட இந்திய நிலப்பகுதிகளில் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலைகள் பகுதிகள் பாகிஸ்தான் முதல் மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவின் வடக்கு கரை வரைக்கும் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வட இந்தியாவிலே இமயமலை ஒட்டிய பகுதிகளில் கனமழை, ஒடிசா, சத்தீஸ்கர் உட்பட பல்வேறு உள் மாநிலங்கள்லையும், அதாவது கடலோரம் முதல் உள்ளே வரையும், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா எல்லாம் பலத்த மழை. இரு காற்று இணைவு எங்கே ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் கொட்டி தீர்க்கிறது மழை. அதாவது மணிக்கு மணி தன்னுடைய இரு காற்று இணையும் இடத்தை மாற்றிக்கொண்டே, மழை பொழிவு இடத்தையும் மாற்றிக்கொண்டே அமைத்துக் கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினம் 2ஆம் தேதியிலிருந்து மழை எதிர்பார்க்கப்பட்ட நிலையில நேற்று முன்தினம் 7-8 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவை பல மாவட்டங்களில் கொடுத்த நிலையில நேற்றைக்கு கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்தது. நேற்றைக்கு தென்காசி மாவட்டத்திலையும் வட உள் மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கேயும் இருந்தது. இன்றிலிருந்து மீண்டும் அந்த மாலை முன்னிரவு மழை மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இன்று தொடக்கம், நாளை சற்று தீவிரம், நாளை மறுதினம் மேலும் தீவிரம். ஆனால் ஒதுக்குதலுடன் கூடிய மழை. தென்மேற்கு பருவமழை அதே போலதான். நேற்று முன்தினம் ஒரு சாரல் வந்தது, ஆனால் நேற்றைக்கு இல்லை. இன்றிலிருந்து மீண்டும் சாரல். ஆனால் இன்றைக்கு நாளைக்கு ஒரு பெரிய அளவிலே சாரல் இருக்காது, சாரல் இருக்கும் லேசாக. 6ஆம் தேதி நல்ல ஒரு தென்மேற்கு பருவ சாரலையும் தமிழ்நாட்டில் நல்லது ஒரு வெப்பச்சலன இடிமழை பொழிவையும் பெரும்பாலான மாவட்டங்களில் கொடுக்கும். 6ஆம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை அல்லது முன்னிரவிலே சென்னை, அதாவது இன்றைக்கே சென்னை திருவள்ளூருக்கு வாய்ப்புண்டு. நாளை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு கூடுதல் வாய்ப்பு. ஞாயிற்றுக்கிழமை டெல்டா முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள்ள அனைத்து வடகடலோரம், டெல்டா முதல் வேலூர் வரைக்கும் உள்ள அனைத்து உள்பகுதிகள் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி உட்பட எல்லா வட உள் மாவட்டங்கள், வடகடலோர பகுதிகளுக்கு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் மதுரை, சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதிகளிலையும், ஈரோடு மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் நீலகிரி, வால்பாறை மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி, ராமநாதபுரம் உள்பகுதி, இங்கெல்லாம் ஆங்காங்கே மழை இருக்கும். 6ஆம் தேதி அதாவது இன்று தொடக்கம், நாளை கொஞ்சம் கூடுதல் பரப்பு, நாளைய மறுதினம் 6ஆம் தேதி நல்ல ஒரு பரவலான மழை, அதுலேயும் ஒதுக்குதல் இருக்கும். நல்ல பரவலான மழை பெய்யும் இடத்தில் கனமழை, அருகருகே மிதமானது முதல் சற்று கனமழை, அருகருகே ஒதுக்கவும் செய்யும். அப்படிப்பட்ட மழைப்பொழிவு இன்று தொடக்கி நாளை தீவிரமடைந்து நாளை மறுநாள் 6ஆம் தேதி கொஞ்சம் தீவிரமா இருக்கும். இப்படி 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதியும் மழை இருக்கும். ஆனா 6ஆம் தேதி இருக்கக்கூடிய தீவிரம் 7ஆம் தேதி இருக்காது. 6ஆம் தேதி காரணம் என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய நிகழ்வு சற்று தெற்கு நோக்கி வந்து மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவுடன் நாக்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் அமைய இருக்கிறது. அதனால கொஞ்சம் 6ஆம் தேதி தீவிரமா இருக்கும். 7, 8, 9, 10 தேதிகளில் விலகி போய்விடும். அதனால தீவிரம் குறையும். அடுத்த நிகழ்வு வரக்கூடிய 11ஆம் தேதியிலிருந்து நல்ல ஒரு மழைப்பொழிவை, தென்மேற்கு பருவமழையையும் தமிழ்நாடு முழுவதுமே ஆங்காங்கே மழைப்பொழிவையும் அதிகரிக்க செய்யும். 11 தொடக்கம், அடுத்த சுற்றின் மழை 11 தொடக்கம், 12 சற்று தீவிரம், 12 நல்ல தீவிரமாகவே இருக்கும். இப்படி மழை பொழிவு 19, 20ஆம் தேதி வரை இருந்துட்டே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. 11ஆம் தேதியிலிருந்து தொடங்கக்கூடிய மழை தினசரி மாலையில் இருந்து கொண்டே இருக்க வாய்ப்பு இருக்கு. ஜூலை, ஆகஸ்ட் 2 மாதமுமே. காரணம் என்னன்னா, நிகழ்வு இப்பொழுது சூரியனின் குத்துக்கதிர் வடக்கே இருக்கிற காரணத்தினாலே ஜூன் 21ஆம் தேதி கொல்கத்தா அருகே இருக்கக்கூடிய கற்பனை கோடாம் கடகரேகையில் சூரியன் குத்துக்கதிர் விழுந்தது.
இனிமேல் வரக்கூடிய நாட்களிலே சூரியனின் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறது. ஆகஸ்ட் செப்டம்பரிலே தமிழ்நாட்டிலே விடும். செப்டம்பர் 21 நிலநடுக்கோட்டுக்கு போய்விடும். இதன் காரணமாக படிப்படியாக சூரியனின் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி திரும்புகின்ற காரணத்தினாலே உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலைகள், பகுதிகள், சிஸ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தெற்காக அமையும். அதாவது மேற்கு வங்கம், வங்கதேசம் உருவாகி பாகிஸ்தான் போனது. அடுத்தது பாலாசூர் அருகே உருவாகி பாகிஸ்தான் எல்லையோரம் போகும். அடுத்தது மத்திய ஒடிசா உருவாகி குஜராத் போகும். அடுத்தது தெற்கு ஒடிசா உருவாகி மகாராஷ்டிரா போகும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நிகழ்வு உருவாகுமிடம் தெற்கே அமைந்து ஆகஸ்ட் செப்டம்பரிலே ஆந்திர பிரதேசத்தில் நிகழ்வுகள் அமையும். ஏன் இந்த மாதம் ஜூலை இறுதி அமையக்கூடியது வடக்கு ஆந்திர பிரதேசத்தில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை இறுதி நிகழ்வு கூட வடக்கு ஆந்திர பிரதேசமாக தெரிகிறது. இதன் காரணமாக நிகழ்வுகள் சற்று தெற்கே அமையும். வங்கக்கடலிலும் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டை ஒட்டிய கடற்பகுதிகளில் வெப்பம் மிகுந்திருக்கிறது. இலங்கை மற்றும் தமிழ்நாட்டை ஒட்டிய கடல் நீரோட்டம் வலுவாக இருக்கிற காரணத்தினாலே காற்று சுழற்சிகளும் மழை பொழிவிற்கு சாதகத்தை ஏற்படுத்தும். தமிழ்நாடு மற்றும் தெற்காந்திர பிரதேசம், கேரளா, கர்நாடகா போன்ற பகுதிகளுக்கு வரக்கூடிய 11ஆம் தேதியிலிருந்து மாலை இரவு இடிமழை பொழிவு தொடங்கி 12, 13, 14, 15 என்று 20ஆம் தேதி வரைக்கும் அந்த நிகழ்வால் கொஞ்சம் மழைப்பொழிவு மாலை அல்லது இரவிலே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வரைக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். ஒதுக்குதல் இருக்கும். ஆனால் ஒதுக்குதல் இப்பொழுது இந்த 9ஆம் தேதி 10ஆம் தேதி வரை பெய்யக்கூடிய ஒதுக்குதலை விட மிக குறைவாக இருக்கும். படிப்படியாக ஒதுக்குதல் குறைந்து ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த நாட்களிலே 2 நாளிலே அந்த ஒதுக்கிய இடங்களுக்கு பெய்யக்கூடிய அளவிலே மழை வாய்ப்பு இருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கும் இருக்கிறது. ஆக அதற்கு அடுத்தபடியாக ஜூலை 22ஆம் தேதி வாக்கிலே ஒரு நிகழ்வு உருவாகி மாத இறுதி வரை நல்ல மழை பொழிவை கொடுக்கும். இப்படி ஆகஸ்ட்லே ஒரு 3 அல்லது 4 நிகழ்வுகள் காத்திருக்கிறது. செப்டம்பர் 2வது வாரத்திலிருந்து நல்ல ஒரு தீவிர தென்மேற்கு பருவமழையை கொடுக்க போகிறது. செப்டம்பர் 2வது வாரத்திலிருந்து அக்டோபர் 18ஆம் தேதி வரைக்கும், அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும். ஆக நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. அதோட தொடக்கம் தான் இனிமேல் அமைய போகிறது. ஆக தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த வெயில், அதனோடு இணைந்திருக்கக்கூடிய ஒதுக்குதலுடன் கூடிய வெப்பச்சலன மாலை இரவு மழையெல்லாம் 11ஆம் தேதிக்கு மேல் மாறிவிடும். ஆனால் கடந்த சில நாட்களாக மழை இல்லாமல் இருந்த நிலையில இன்றிலிருந்து மழைப்பொழிவை ஆங்காங்கே தொடக்க இருக்கிறது. இதுல 6ஆம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்பிலை கொடுக்கும். 6, 7, 8, 9, 10 வரைக்கும் மழை இருந்தாலும் 6ஆம் தேதியை விட சற்று குறைவான மழைப்பொழிவு 7, 8, 9 இருக்கும். 6 ஒரு நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். அடுத்தது 11ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக தீவிரமடையும் என்பதையும், அது அப்படியே வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இருக்கும் என்பதையும், சில நாட்கள் இடைவெளியும் இருக்கும் என்பதும், அதுல செப்டம்பர் முதல் வாரத்தில் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும் என்பதையும், செப்டம்பர் 2வது வாரத்திலிருந்து நல்ல ஒரு தீவிர தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும் என்பதையும் ஏற்கனவே பல நாட்களாக நம்முடைய வானிலை ஆய்வறிக்கையில் தொடர்ந்து அப்டேட்ஸாக அறிவித்து வருகிறோம். நீங்கள் வானிலை அறிந்து, அப்டேட்ஸ் அறிந்து, துல்லியம் அறிந்து, வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.